கவிதை போட்டி அறிவித்ததாகவும், அதற்கு பாரதியார் வந்து செந்தமிழ்நாடு எனும் போதினிலேங்கிற பாட்டை அனுப்பிச்சதாகவும், அதுக்கு அவர் மூணு பரிசு, இந்த 3 பரிசில் முதல் 2 பரிசு வேற யாருக்கோ கிடைச்சிது, ஆறுதல் பரிசாக இவருக்கு 100 ரூபாய் அமைச்சிருந்ததாகவும் குறிப்பு இருக்குது அதில். அது மாதிரி இது ஒன்று. இப்போ இவர் என்ன எழுதுறாருன்னா, பாரதிதாசன் வந்து அப்படி ஒரு போட்டிக்கு அவர் பாட்டு அனுப்பவே இல்லை அப்படின்னும் எழுதுறாரு. அது பாரதிதாசன் குறிப்பில் இருக்குது. இன்னொரு குறிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பாரதி அனுப்பும் கடிதமோ பாரதிக்கு வரும் கடிதமோ பறிமுதல் செய்யப்பட்டிருந்த காலம். அதனால இவனுடைய கவிதை போய் சேராமல் இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு குறிப்பு. இன்னொன்று வந்து அந்த போட்டியினுடைய அறிவிப்பு இந்திய நாட்டை, பாரத தேசத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்து, ஆனால் அதுக்கு பதிலாக இவர் வந்து செந்தமிழ்நாடுன்ட்டு தமிழ்நாட்டை பற்றி மட்டும் பாட்டு எழுதியிருந்ததுனால இது வந்து பரிசுக்கு கருதப்படவில்லை அப்படின்னு ஒரு கருத்து. இருந்தாலும் பாட்டு நல்லா இருந்ததுன்றதுனால 3வது பரிசு அமைச்சதா அப்படி ஒரு கருத்து. முதல் பரிசு வாங்கின மாதவையா அதை பற்றி ஒன்றும் குறிப்பிடலை, 1000 ரூபாய் பரிசு. அப்போது இப்படி இது என்னன்னே தெரியல. இன்னொரு குறிப்பும் இல்லை இருக்குது. இப்போ நம்ம பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், அந்த பாட்டு தான் அவர் அனுப்பிச்சிருக்கணும். அவர் அதான் அனுப்பிச்சிருந்திருப்பார். ஏன்னா பாரத நாட்டை பற்றி பாட்டு வேணும்னா அவர் அது அழகாக அனுப்பிச்சிருந்திருப்பாரு அப்படின்னு. அப்போ வந்து மணிகண்டன் சொல்கிறது இன்னும் நமக்கு ஆத்தென்டிக்காக இருக்கு. இவர்கிட்டேருந்து போகிற கடிதங்கள், இவருக்கு வர கடிதங்கள் பறிமுதல் செய்யப்படும். மணியாற்றே பறிமுதல் செய்டுவான். இவருடைய கடிதங்கள் விழுப்புரத்தில் எரிக்கப்பட்டன. இவருக்கு வரும் கடிதங்கள் எல்லாம் விழுப்புரத்தில் எரிக்கப்பட்டன.